வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாசிபிள் தான் 68 சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஐயப்பன் சீரியஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருட்டும், அதுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா, அதை நான் எந்த விஷயத்த பேசணும்னு நினச்சினோ, அது ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வைரல் பண்ணி விட்டாரு. எதை பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இசைவாணியினுடைய ஐயப்பனை திட்டி போட்ட அந்த பாடல் தான். இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, நம்ம இந்திய நாட்டில் அனைவரும் இந்தியர்களே என்ற உணர்வோடு தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் நம்ம ஒரு மதத்தை இழிவுபடுத்தி, ஒரு கடவுளை இழிவுபடுத்தி, இன்னொரு கடவுளை உயர்த்தியோ அல்லது இன்னொரு கடவுளை தாழ்த்தியோ என்ன கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல. ஐயப்பனுடைய விரதத்தை பற்றி அந்த பாடல்ல மிக கொச்சையாக பேசப்பட்டிருக்கிறது. தீட்டான துப்பட்டா உன் சடங்க காரி துப்பட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஐயப்பனுடைய சடங்குகள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவப்பட்ட வரையில உலகத்தில் இருக்கக்கூடியதிலேயே மிகச்சிறந்த சடங்குகள். எந்த கடவுளாவது 41 நாள் விரதம் நீ இப்படித்தான் இருக்கணும்னு கைட் பண்ணியிருக்காங்களா? அந்த 41 நாள் விரதத்துல ஒரு மனிதனுடைய மனநிலையும் சரி, உடல்நிலையும் சரி, குடும்ப நிலையும் சரி, எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்குதுன்னு ஒவ்வொரு ஐயப்ப பக்தரை கேட்டாதான் தெரியும். இதுலயே பாத்தீங்கன்னா, இதே போல முஸ்லீம்லயும் ஒரு சடங்கு இருக்கு. அந்த ஒரு மாதம் பூரா அவங்க சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய உடல்நிலை, மனநிலை, குடும்ப நிலை உயரும்னு அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி தான் நாமளும் நம்புறோம். இங்க ஒரு மதம் சிறந்தது, ஒரு மதம் தாழ்ந்ததுன்னு நான் பேச வரல. எந்த மதமாக இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்லுது. அன்போடு இருங்கள், அக்கறையோடு இருங்கள், அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள். இதைத்தானே சொல்லுது. இல்லை ஏதாவது ஒரு மதம் போய் நீ சாராயத்துக்கு அடிமையாயிரு, போதைப் பொருளுக்கு அடிமையாயிரு, நீ அந்த தப்பு பண்ணு, இந்த தப்பு பண்ணு, நீ ஏதாவது ஒரு மதம் சொல்லுதா? எல்லா மதமுமே நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதே நடக்கும், இதை தானே சொல்லுது. நாம அதை தானே ஃபாலோ பண்றோம். இப்போ நம்ம இந்து கோயில்களை வச்சு பார்த்தீங்கன்னாக்க நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த கோயில் சிலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபாசமா இருக்குதுன்னு ஒரு தரப்பினர் சொல்லுவாங்க. சடங்குகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க. இந்து மதத்தினுடைய தாற்பயமே என்னன்னா, அனைவருக்குமானது கிடைக்க வேண்டும். இதுதானே இந்து மதம். இந்து மதத்துல மட்டும்தான் மாமா மச்சான் கடவுளா இருப்பாங்க, அண்ணன் தம்பி கடவுளா இருப்பாங்க, அப்பா அம்மா கடவுளா இருப்பாங்க, சொந்தக்காரன் பந்தக்காரன் கடவுளா இருப்பான், ஃப்ரெண்டு கடவுளா இருப்பான். மற்ற எந்த மதத்திலையுமே இது கிடையாதுங்க. உலகம் முழுக்க நம்ம கடவுள்களே எடுத்துக்கங்களேன். எந்த கடவுள் வேணா எடுத்துங்க. அந்த கடவுளுக்கு ஒரு மாமா மச்சான் இருப்பான், அந்த கடவுளுக்கு ஒரு அண்ணன் தம்பி இருப்பான். ஒரு சில கடவுளுக்கு மட்டும் இருக்க மாட்டாங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி அனைத்துமே குடும்ப ஒற்றுமை, குடும்ப நாகரிகம், சமூக நாகரிகத்தை வச்சுதான் நம்முடைய இந்து மதம்ன்றது செயல்படுது. இதுல ஒரு சில கேள்வி நீங்க என்ன கேட்கலாம். ஏப்பா இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில், ஒரு சில ஜாதிக்காரங்களோட கோயில்ல ஒரு சில மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் இந்து மதத்துல மட்டும்தானே இருக்கு அப்படின்றாங்க. ஏங்க அது இந்து மதத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா மதங்கள்லயுமே இருக்கு. இந்து மதம்ன்றதுனால பெருசா வெளியே தெரியுது, அவ்வளவுதான். அதுக்காக பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள மற்ற மக்களை விடாதது சரியான்னு கேட்டா அது மிகப்பெரிய தவறுங்க. கடவுள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். அந்த மாதிரி தீண்டாமை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட விருப்பமும் சரி, என்னை போல இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுடைய விருப்பமாகவும் இருக்கும். ஸோ இதில் நீங்க புரிஞ்சுக்கணும், சபரிமலை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்தலம்ங்க இந்து கடவுள்களுக்கு. இந்துவில் பார்த்தீங்கன்னா சைவம், வைணவம்னு 2 பிரிவு இருக்கு. இந்த 2 பிரிவுமே ஒன்றா இணையக்கூடிய இடம் சபரிமலை. நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன் நான். எப்பா ஆணுக்கும் பிறந்தவன் எப்படிப்பா கடவுளாக முடியும்லாம் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வேற ஒரு வீடியோவில், நம்ம வீடியோவில் கிடையாது. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல வர்றது என்னன்னா, ஆணானப்பட்ட விஷ்ணு பார்த்தீங்கன்னா பெண்ணாக மாறிதான் குழந்தை பெற்றாரே தவிர அது ஒரு அவதாரமா எடுத்து குழந்தை பெற்றாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த குழந்தை பெக்கிற காலம் மட்டும் மாறல, அது ஒரு அவதாரமாவே எடுத்து அந்த அவதாரத்துக்கு ஒரு நோக்கம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஐயப்பன் பிறந்தாருன்னு சொல்லி புராண கதைகள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம அது குறைகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட குறைகளை கண்டுபிடிக்கலாம், எல்லா மதத்திலையுமே கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய நிம்மதி, சந்தோஷம், ஒழுக்கம் இது எல்லாமே நம்ம கோயில்கள் இருக்குங்க. நீங்க கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு வேணா போங்க, நீங்க மசூதிக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு வேணா போங்க, அங்க எல்லாருமே கடவுளுக்கு பயப்பட்டு நேர்மையான முறையில் இருப்பாங்க.
அங்க உள்ள போனா என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே வேண்டுவாங்க. யாராவது ஒருத்தர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் ஒயின் ஷாப் மூடுறதுக்குள்ள போயிட்டு 4 குவார்டர் பாட்டில் வாங்கணும்னு வேண்டுவானா? சொல்லுங்க. அப்படி யாருமே வேண்ட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கோயிலுக்குள்ள போயிட்டா எல்லாருமே நல்லவங்க தான். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்களோட இருக்கலாம். எல்லார் மனுஷங்களும் ஒரே மாதிரி இல்லல்ல. சோ பாடல்கள் மூலமா ஒரு மதத்த வந்து இழிவுபடுத்துறது, செயல்கள் மூலமா ஒரு மதத்த இழிவுபடுத்துறது, இது ரொம்ப தப்புங்க. இன்னைக்கு நம்மள வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கோவம் வருதுல்ல. அதே மாதிரி தானே அந்த மத உணர்வுகளுக்கும் இருக்கும். இல்லையா? மத உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்கணுமா இல்லையா? இது போன்ற பாடல்கள இப்போ ஏன் வைரல் ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, இது வைரல் ஆக்குனாலும் சரி, ஆக்கலனாலும் சரி, அதுல பாடப்பட்ட வரிகள்ன்றது தவறுதான். இது வந்து இசைவாணி அவர்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இதுல பெண்கள வந்து சபரிமலையில விடுறதில்ல. அதுக்கு வந்து தீட்ட ஒரு காரணமா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலுடைய காரணமா நான் புரிஞ்சுக்கிறேன். பெண்களை ஏன் அனுமதிக்கிறது இல்ல சபரிமலையிலன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் அந்த வீடியோ பாருங்க. ஏன் பெண்களை அனுமதிக்கிறது இல்லன்றத நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன். இசைவாணி அவர்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை திட்டி பாடல் போட்டதுனால நிறைய பேர் அந்த பாட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க தரம் தாழ்ந்து பேசுனாங்கன்றதுக்காக நீங்க உங்க தரத்தை குறைச்சிக்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்குமே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய முக்கியத்துவம் தெரியும். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது சொந்த பந்தங்கள் யாரும் நமக்கு உதவி செய்யாத போது, நண்பர்கள் யாரும் நமக்கு உதவி செய்யாத போது, நம்ம கடைசியா நிக்கிற ஒரே இடம் கடவுள். அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு நாள் வருவாரு. அது எந்த ரூபத்துல வராரு, எந்த மதத்துல வராருன்றது நமக்கு தேவையில்லை. ஆனா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஐயப்ப பக்தர்களே, இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களான எல்லாருடைய மனதையும் புண்படுத்தி இருக்குன்றது எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாம ஐயப்பன் மீது பாரத்தை போட்டு அடுத்து கடந்து சென்று நம் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.